Future teachers, I am Indra. நான் வந்து UGTRP ஹிஸ்டரி எடுக்க போறாங்க இல்லையா, அவங்க வந்து கிளாஸ் எடுக்க வந்திருக்கேன் இல்லையா. நேற்று நான் தாதாபாய் நவ்ரோஜி பார்த்துட்டேன். இன்னைக்கு 2 விடுதலை போராட்ட வீரர்களை பத்தி பார்க்க போறோம். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா நம்ம சுப்பிரமணிய சிவாவை பத்தி பார்க்க போறோம். அடுத்தது வாஞ்சிநாதரை பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கு சுப்பிரமணிய சிவாவே நல்லாவே தெரியும்பா. இவங்க எங்க பிறந்தாங்க, இவருடைய பத்திரிகை என்ன, இவர் என்ன ஆசிரமத்தை நிறுவியிருக்காரு, இவர் எப்படி இறந்தாரு, அவரை பத்தி பார்த்துட்டு அப்புறம் வாஞ்சிநாதனாவே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் தன்னைத்தானே சுட்டு கொண்டாருன்றதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம வந்து அவர் எங்க பிறந்தாரு, அவருடைய இயற்பெயர் என்ன, அவருக்கு துப்பாக்கி சூடு கத்தவர் யாரு, அதே போல அவர் ஆரம்ப கால பணி என்ன, அவர் வந்து திருநெல்வேலியில மாவட்ட ஆட்சியர் வருவாங்க இல்லையா, ஆட்சித்துறை, அவர் எப்படி கொண்டாரு, எந்த இடத்துல கொண்டாரு, அப்புறம் வந்து அவர் கொல்லும் போது என்ன எழுதிட்டு இறந்தாரு, அந்த லெட்டர்ல வந்து 5ஆம் ஜார்ஜ் வருகை ஒட்டி சொல்லியிருப்பாங்க இல்லையா. சோ அதெல்லாம் பத்தி பார்க்கலாமா? ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இப்ப சுப்பிரமணிய சிவா இவர் எப்ப பிறந்தாரு அப்படின்னு கேட்டா 1884 அக்டோபர் 14ஆம் தேதி பிறந்திருப்பாரு. இவர் எங்க பிறந்தாரு அப்படின்னு கேட்டா வத்தலகுண்டு, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற வத்தலகுண்டுல தான் பிறந்திருப்பாரு. இவர் எழுதிய பத்திரிகைகள் என்னன்னு பார்த்தோம்னா ஞானபானு, பிரபஞ்சமித்திரன், இந்திய தேசாந்திரி அப்படின்னு ஒரு 3 பத்திரிகையை வெளியிட்டு இருப்பாருப்பா. நிறைய பத்திரிகை வரும், ஆனா நம்ம புக்ல இருக்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சா போதும். ஞானபானு, பிரபஞ்சமித்திரன், இந்திய தேசாந்திரி. அதுக்கப்புறம் வெளியிட்ட நூல் என்னன்னு கேட்பாங்கப்பா, ஞான ரதம் அப்படின்ற நூலை வெளியிட்டது யாரு அப்படின்னு கேட்டா நம்ம சுப்பிரமணிய சிவா. நிறுவிய ஆசிரமம் என்னன்னு கேட்பாங்கப்பா, அது வந்து பாரதி ஆசிரமம் என்ற பெயர்ல அவர் வந்து நிறுவியிருப்பாரு. இவருடைய புனைப்பெயர் என்னன்னு கேட்பாங்க, அது வந்து சுதந்திரானந்தா. இவருடைய புனைப்பெயர் என்ன? சுதந்திரானந்தா. இவர் எப்படி இறந்தாருன்னு கேட்டா தொழுநோயால் இறந்திருப்பாருப்பா. 1925 ஜூலை 25 இறந்திருப்பாரு தொழுநோயால. இவர் வந்து ட்ரெயின்ல போகும்போது ஏற விடாம அவர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரெயின்ல இருந்து இறக்கி விட்டு அவர் நடந்தே வந்திருப்பாருப்பா. அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க நம்ம பிரிட்டிஷ்காரர்கள். அடுத்து யார் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டாக்கா வாஞ்சிநாதனை பத்தி பார்க்க போறோம். வாஞ்சிநாதன் அப்படின்னு சொன்னாவே வீரர் அப்படின்னு நல்லா நமக்கு தெரியும். அது போல இவர் எப்ப பிறந்தாருன்னு கேட்டா 1886 நம்ம பிறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா சங்கரன். இவருடைய இயற்பெயர், வாஞ்சிநாதனுடைய இயற்பெயர் என்ன? சங்கரன். இவருக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி அளித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, VVS ஐயர். தட் மீன்ஸ் வாவேசு ஐயர். ஓகேவா. இவர் வந்து ஆரம்ப கால பணி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா திருவிருந்தாங்கூர் சமஸ்தானத்துல பணியாற்றினார்ப்பா. இவர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ஆஷ் அப்படின்றவரு, ஆஷ் துரைன்னு சொல்லுவாங்க. அவரை சுட்டு கொன்ற ஆண்டு என்னன்னு கேட்பாங்க. ஆஷ் துரையை சுட்டு கொண்டவர் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம வாஞ்சிநாதன். எப்பன்னு கேட்டா 1911 ஜூன் 17. எங்க அப்படின்னு கேட்டா மணியாட்சி ரயில் நிலையத்துலதான் அவரை சுட்டு கொண்டு இருப்பாரு. அதே போல அவர் சுட்டு கொண்டு அவர் உயிரோட இருந்தாரா? கிடையாது. அவர் என்ன பண்ணாரு, தன்னைத்தானே சுட்டு கொண்டார். அதே போல அந்த சுட்டு கொன்றதுக்கு முன்னாடி பாக்கெட்ல வச்சிருந்தாரு. என்ன வச்சிருந்தாரு தெரியுமா? லெட்டரு, கலெக்டர் ஆஷின் கொலை, சென்னை வரும் 5ஆம் ஜார்ஜ் கொலை செய்வதற்கான ஒத்திகை என குறிப்பிட்டிருப்பான். ஸோ நம்ம என்ன பார்த்தோம் இன்னைக்கு அப்படின்னு கேட்டாக்கா சுப்பிரமணிய சிவாவை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் வாஞ்சிநாதனை பத்தி பார்த்தோம். இப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது இவங்களுடைய பத்திரிகைகள் ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ சுப்பிரமணிய சிவா வெளியிட்ட பத்திரிகை நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஞானபானு, பிரபஞ்சம், இந்திய தேசபக்தி. தேங்க்யூ.